இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸு இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் உங்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்துட்டு யூடியூப் டிப்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களோட சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் ஓகேங்களா. நம்மள வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டேக்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா. டேக்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். டேக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட வீடியோஸை வந்துட்டு ரேங்கிங்கில் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை விட வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டேக்ஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டேக்ஸில் வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் வந்துட்டு கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு நம்மளோட காம்படிட்டர் சேனல் நேம் வந்துட்டு அதில் கூட ஆட் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா வந்துட்டு கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம், யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம், இன் தமிழ்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்மளோட டைட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக உள்ள கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு நம்ம டேக்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு விதம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். டேக்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட டைட்டில் வந்துட்டு கொடுத்துக்கோங்க, உங்களோட சேனல் நேம் வந்துட்டு கொடுத்துக்கோங்க, கூகுள், யூடியூப், இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே எதை பற்றி பேசியிருக்கீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு என்னோட நிச்சு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் தான் ஓகேங்களா. என்னோட மெயின் தீம் வந்துட்டு என்னது சப்ஸ்கிரைபர் தான். அந்த சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அந்த டேக்ஸ் செக்ஷனில் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் டெஃபினட்டாக வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அந்த ஒரு கண்டென்ட், அந்த ஒரு தீம் அதிகமாக வந்துட்டு உங்களோட டேக்ஸ் செக்ஷனில் இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோ வைரல் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டேக் மட்டுமே பத்தாது ஓகேங்களா. அந்த டேக் மட்டுமே பத்தாது. அதாவது ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு பெருசாக வந்துட்டு டேகுக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் பவரே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தான் ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் தான் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க என்ன பேசியிருக்காங்களோ, கண்டென்ட்டுக்குள்ளே வீடியோக்குள்ளே என்ன பேசியிருக்காங்களோ அதையே வந்துட்டு ஒரு எஸ்ஏ மாதிரி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அடிச்சு வச்சுருவாங்க. அந்த ஒரு தலைப்பு தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி அந்த மெயின் நிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மெயின் டீம் எடுத்துகிட்டு ஒரு எஸ்ஏ மாதிரி அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக அவங்களோட எழுதுகிற பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லி அதிகப்படியான வேலை வந்துட்டு இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர் சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த ஒரு பேராகிராஃபில் இருக்கும். அதுதான் அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு அதிக வைரல் ஆகிறதுக்கும் அதிக பேர்கிட்ட சஜஷனில் போகிறதுக்கும் அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இதுதாங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கும் டேக்ஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஓகேங்களா. ஸோ உங்களோட சேனலையும் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பெட்டராக வந்துட்டு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டேக்ஸில் வந்துட்டு என்ன அதிகமாக ஆட் பண்ணியிருக்கீங்களோ, என்ன ஒரு டேக்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு டேக்ஸையும் வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்து வைங்க. முடிஞ்சால் வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். எஸ்ஏ வந்துட்டு ஆட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு சில வேர்டுகள் வந்துட்டு நீங்கள் மெயின் நிச்சாக வந்துட்டு என்ன கன்னடில் பேசியிருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட அந்த எஸ்ஏயில் வந்துட்டு அதிகமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத் தாங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களோட சேனலில் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அதிகமாக வந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ பார்க்குறேன். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.